ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஷ்வாஸ் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம வீட்லேயே மஞ்சளில் எப்படி விநாயகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த விநாயகர் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு மைதாவும் மஞ்சளும் தான். மைதா வந்து நம்ம எந்த குவான்டிட்டி எடுக்கிறோமோ, எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ சேம் குவான்டிட்டி தான் மஞ்சளும் எடுக்கணும். இப்போ நான் இந்த கப்பில் தான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதே குவான்டிட்டி இதே கப்லேயே வந்துட்டு மஞ்சளும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒயிட் சுகர் வேணும். சுகரை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் பவுடரையும் சேர்த்துட்டு இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதை நம்ம பிசைய போகிறோம். இதுக்கு நம்ம பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். பால் நம்ம காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன், பச்சை பால். இந்த பாலை வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிடலாம். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம விநாயகர் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பேஸ் வந்து ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்னதாக ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது அட்டை பாக்ஸு இல்லை வேறு எதுனாச்சும் சாமிக்கு யூஸ் பண்ணுற பிளேட் ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கி கீழே வந்து பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க விநாயகர் நீங்கள் பெரிய சைஸில் கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய மாவு குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு நீங்கள் இதே மாடல்லே பெருசாக பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையுமே நம்ம பண்ணும்போது லைட்டாக பால் தொட்டு நம்ம அதை பைண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஷேப்பும் அப்போ தான் பக்காவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ விநாயகரோட வயிற்று பகுதி தான் பண்ண போகிறோம். வயிறு தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிட்டு கீழே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் அதை சென்டர் பார்ட்டில் கொண்டு போயிட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அதை வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டாக பால் தொட்டுட்டு பேக் சைடில் நல்லா பைண்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையுமே பாலை தொட்டு நீங்கள் பைண்ட் பண்ணும்போது தான் அந்த மாவு ஒன்றுக்கு ஒன்று நல்லா உட்காந்து பிடிச்சிக்கும். இப்போது விநாயகரோட கால் பகுதி பண்ணிகிட்ருக்கோம். கால் பண்ணுறதுக்கு 2 ஈக்குவல் பார்ட்டில் எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டு கரெக்டாக அந்த வயிற்று பகுதிக்கு பக்கத்தில் 2 பக்கமும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடில் ஒன்று நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது அந்த கால் பாதம் வரும் இல்லையா, அந்த இடத்த மட்டும் நான் பண்ணுற மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதே மாதிரி ரைட் சைட்லேயும் கால் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக பாலை தொட்டு பைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் அந்த பாதத்தை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த ஷேப் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கை பகுதி பண்ண போகிறோம். 2 கைக்கும் ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி கொஞ்சம் எல் ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல லைட்டாக பால் தொட்டுட்டு நீங்கள் பைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போது விநாயகரோட கை வந்துட்டு ரைட் சைடு கை மேலே தூக்குன மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு கையில் வந்துட்டு கொழுக்கட்டை வச்சுருப்பார் இல்லையா, அதனால் ஒரு கையை மட்டும் இந்த மாதிரி மேல் பக்கமாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்றேன். அந்தாண்ட பக்கம், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற கையை வந்துட்டு நம்ம ஃப்ளாட்டாக கீழ் பக்கம் வச்சுருக்க மாதிரி, கையை நேராக வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போது விநாயகரோட தலைப்பகுதி தான் பண்ண போகிறோம். தலைக்கு இந்த மாதிரி சைஸில் குட்டியாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம வந்துட்டு நல்லா உருட்டிட்டு மேலே வச்சுட்டு நல்லா பைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விநாயகருக்கு தும்பிக்கை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் இந்த மாதிரி உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு என்ன பண்ணுறோன்னாக்கா, அந்த தும்பிக்கையோட அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் லைட்டாக வளைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம். வளைச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகரோட முகத்தில் வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நல்லா 2 பார்ட்டையும் அந்த முகத்தில் நம்ம ஃபிட் பண்ணும்போது அந்த ஜாயின் பண்ணுற இடத்த நல்லா பைண்ட் பண்ணி விடுங்க. மில்க்கு தொட்டுட்டு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னாக்கா ஓரளவுக்கு நீங்கள் அதாவது ஜாயின் பண்ணியிருக்கிறதே தெரியாது. ஆல்மோஸ்ட் இப்போயே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஷேப் வந்து பக்காவாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து விநாயகரோட காது தான் பண்ண போகிறோம். காதுமே 2மே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி ரவுண்டாக உருட்டிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். இப்போ 2 பக்கமும் காது முடிஞ்சிச்சு இல்லையா, மேலே இப்போ கிரீடம் வைக்க போகிறோம். கிரீடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே அதை விட சின்ன சைஸு, அதுக்கு மேலே அதை விட சின்ன சைஸு 3 பார்ட்டாக நான் வந்துட்டு வச்சுருக்கேன், 3 லேயரில்.
இதை ஃபுல்லாக பக்காவாக நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா விநாயகரோட கண்ணு தான் வைக்க போகிறோம். கண்ணுக்கு நான் மிளகு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் கண்ணு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா விநாயகரோட நெத்தியில் நம்ம பட்டை போட போகிறோம். அதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க. டூத் பிக்கை எடுத்துகிட்டு ஜஸ்ட் 3 லைன் மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். இதே டூத் பிக்கை வச்சு நான் வந்துட்டு விநாயகரோட காதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது லெஃப்ட் சைடு கையில் வந்து விநாயகருக்கு கொழுக்கட்டை வைக்க போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக உருட்டிட்டு அந்த பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் விநாயகரோட தும்பி கைக்கு நான் டூத் பிக் வச்சுருந்தேன் இல்லையா, அதையே வந்து அந்த லைட்டாக அந்த எண்டிங்கில் வந்து கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் ஷார்ப்பான எட்ஜஸையும் இந்த பக்கம் லைட்டாக வந்துட்டு எட்ஜஸை வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வச்சுருக்கேன். இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா சாந்து போட்டு ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். எடுத்து மேலே வந்து விநாயகருக்கு பட்டை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ரெட் கலர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தும்பி கையிலுமே ஒயிட் கலர் போட்டு வச்சு லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விநாயகரோட ரைட் ஹேண்டில் வந்துட்டு ஸ்வஸ்திக் வரைஞ்சிருக்கேன். அதுவும் ரெட் கலர் சாந்து போட்டில் தான் வரைஞ்சேன். அது வீடியோவில் கவர் ஆகலை. இப்போ விநாயகரோட காதில் நம்ம டூத் பிக் வச்சு 2-3 லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்குமே அந்த ஒயிட் கலர் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளோட விருப்பப்படி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பால் செயின் எடுத்துகிட்டு விநாயகருக்கு வந்துட்டு ஒரு செயின் போட்டிருக்க மாதிரி நான் அதில் ஃபிட் பண்ணிக்கிறேன். இதே பால் செயின் வச்சுட்டு மேலே விநாயகரோட கிரீடத்துக்குமே நான் அலங்காரம் பண்ணிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயரில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டலை, ஜஸ்ட் நான் அந்த மாவுலே வந்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணதும் உள்ளே நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் கலர் த்ரெட்டை கொஞ்சமாக கட் பண்ணி பூநூல் போட்டிருக்க மாதிரி செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா காலுக்கும் கைக்கும் கொஞ்சமாக பால் செயின் கட் பண்ணி ஜுவல் போட்டிருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம விநாயகர் சூப்பராக ரெடி ஆகிட்டார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்லேயே மஞ்சளில் விநாயகர் செஞ்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.